நந்தகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அணைக்கட்டு தொகுதியானது கிராமங்கள் நிறைந்த பகுதி. நான் பலமுறை இந்த மாமன்றத்தில் பேசுகின்ற பொழுது மினி பேருந்து வசதிகளை செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கின்றேன். இப்பொழுதும் கோரிக்கை வைக்கின்றேன். மினி பேருந்து வசதிகளை செய்து தந்தால் நன்றியுள்ள அந்த அணைக்கட்டு தொகுதி மக்களுக்கு பயனாக இருக்கும். ஆகவே மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் பதில் சொல்கின்ற பொழுது கட்சேஸ்கள் வருகின்ற பொழுது செய்து தருகின்றேன் என்று சொன்னார். அது எப்பொழுது வாங்குவீர்கள், எப்பொழுது இந்த பேருந்து வசதிகளை நீங்கள் செய்து தருவீர்கள் என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதுபோன்று மலைவாசி தலங்களுக்கு பேருந்து வசதி இல்லாத பகுதிகளுக்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டத்தில் அதுபோன்று வசதி இல்லாத பகுதிக்கு மாண்புமிகு முதல்வர்கள் சென்றபோது கோரிக்கை வைத்து அந்த வத்தல்மலை என்ற பகுதிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுரைப்படி பேருந்து இயக்கப்பட்டது. மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிடுகின்ற அந்த அணைக்கட்டு தொகுதியில் இருக்கின்ற பீந்தமந்தை என்ற அந்த பகுதிக்கு தேர்தல் காலங்களில் நானே சென்று இருக்கின்றேன். அப்பொழுது சாலை வசதியே இல்லாமல் இருந்தது. இப்பொழுது மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வருடைய ஆட்சியில் அங்கே சாலை வசதி செய்து தரப்பட்டிருக்கின்றது. அதற்கான பேருந்து வசதி வேண்டும் என்று மாண்புமிகு உறுப்பினர் நந்தகுமார் கோரிக்கை வைத்திருக்கின்றார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டு புதிய பேருந்துகளில் 2750 பேருந்துகள் இப்பொழுது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. மீதம் இருக்கின்ற பேருந்துகளில் மலைப்பகுதிக்கு இறக்குவதற்கான பேருந்துகள் வாங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அந்த பேருந்துகள் வரும்பொழுது அந்த பெஞ்சமந்தை பகுதிக்கு பேருந்து இயக்கப்படும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி எஸ்.எஸ். மாண்புமிகு பேரவை